இப்போ நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ட்ரெண்டிங்கான வீடியோவை நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 3D மாடலில் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் எடிட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரலாம். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த வீடியோவை ரொம்ப கம்மியான டைம்லேயே முடிக்க பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும்தான். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட் அப்படின்ற ஒரு ப்ரீசெட் இருக்கா, அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 8 டெம்ப்ளேட் கொடுத்து அதுக்கடுத்து அதுக்கு மேலே அந்த 3D ஆப்ஷனும் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து மீதம் ஃபுல்லாக எப்பயும் போல் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 8 லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 8 குரூப்ஸ். இந்த 8 குரூப்ஸ்லுமே நீங்கள் ஒரு 8 ஹீரோயினியோட இமேஜஸை ஆட் பண்ணணும். இல்லை நீங்கள் வேறு யாரோட இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2-3 மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் மீத இருக்க எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ஸ் எல்லாத்துலேயும் நாம் இமேஜ் சேஞ்ச் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறேன்னு அந்த வீடியோலேயே சொல்லுவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நாம் ஸ்டார்டிங் எப்பயும் போல் இந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப் இருக்குது பதிலாக கீழே அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லென்த்தாக லேயர்ஸ் போயிட்டே இருக்கும். இதில் இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த இடத்துல இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா இதில் இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த 8 ஹீரோயினியோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட் இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணேன்னா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி கரெக்டாக அந்த ஃபேஸ் பாக்ஸுக்குள்ளே தெரிற அளவுக்கு உங்களோட சைஸ் வேண்டாம் அந்த மாதிரி கம்மி பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த இதோட இமேஜ் அரேஞ்ச் ஆகல மட்டும் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா, இதே மாதிரி ரெண்டாவது குரூப்பை டச் பண்ணி எடிட் குரூப். ஸோ அந்த லேயரோட ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ் ஐக்கன் டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ எடிட் பண்ண போகிற ரெண்டாவது ஹீரோனோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இழுத்துட்டு இப்போ அந்த லேயரோட ஸ்டார்டிங் அப்படியே அதை லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸ் உங்களுக்கு தேவையான கம்மி பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ நீங்கள் பேக் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க லேயர் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அந்த லேயரோட லாஸ்ட்டு போயிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா போயிருக்கு பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பீட் மார்க்குக்கு நேராக இந்த சைடில் லெஃப்ட் சைடு கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் கிடச்சிடும். இதே மாதிரி நீங்கள் மீத இருக்க 8 லேயர்லையுமே நீங்கள் 8 ஹீரோயினோட இமேஜஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போனால் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் இதுக்கடுத்து நீ மீத இருக்க இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போங்க. போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த ஃபஸ்ட் இதில் நீங்கள் உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணணும். நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணுமோ ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே நம்மளோட இமேஜ் மாறிடுச்சா, இப்போ இந்த பாக்ஸில் என்ன இமேஜை யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே இமேஜை பேக்ரவுண்ட் லேயருக்கு பதிலாக அதை டச் பண்ணி அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே அந்த இமேஜை நம்ம பாக்ஸுக்குள்ளே என்ன இமேஜ் செலக்ட் பண்ணோமோ அதே இமேஜை பேக்ரவுண்ட்லையும் செலக்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மாறிடும். மாறினதுக்கப்புறம் இதுக்கு எடுத்து நீ மீதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 2 லேயர்ஸ் மீதம் இருக்கும். ஸோ இந்த 2 லேயர்லையுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற ஹீரோயினோட இமேஜ் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாக்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த கலர் அண்ட் ஃபீல்ஸ் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற ஹீரோயினோட இமேஜ் அந்த 8 ஹீரோயினோட இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இல்லாமல் நீங்கள் யாரோட இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரியே பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபீல். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இப்போ பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணால் அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஈஸியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியே லாஸ்ட்லேயே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் பண்ணுற சைஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் இருக்கா, இதை இப்போ நம்ம கிராப் பண்ணி நாம எடிட் பண்ணுற சைஸுக்கு கொண்டுட்டு வரணும். ஸோ அதுக்கு ஒரு 3D ஆப்ஷனை நாமளே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த 8 லேயர் முடிஞ்சு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்கன்னா அந்த 2.16. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் இல்லை இந்த கேமரா ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணாலே போதும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அது அந்த சைஸ் ஆட் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போயிருக்கும் அப்படிலாம் நினைக்கவே வேணாம். கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த மேலே எக்ஸ்போர்ட் ஐக்கானை கொடுத்து இந்த வீடியோ நீங்கள் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வீடியோவை நாம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.